பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த படத்தினுடைய ரேஞ்சுக்கும் ஜனநாயகனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அது எவ்வளவுதான் நல்லா இருக்கட்டும், விஜயனுடைய படத்துக்கு இணையா வந்துட்டு ஒரு பராசக்தி படம் இருப்பதற்கான சாத்தியங்களே இல்லை. ஆனா அந்த பராசக்தியினுடைய ஒரு 3வது நாளே இன்ன வரைக்கும் அந்த படம் 10 நாள் 11 நாள் ஆச்சு, 79 கோடி தான் சம்பாரிச்சிருக்கு இது வரைக்குமே. அதனுடைய வசூலே 78 crores தான். 200 to 250 crores பட்ஜெட், 200 கோடினே வச்சுக்கோங்க. 200 கோடி முதலீடு செய்யப்பட்ட படம் 10வது 11வது நாள்ல வந்துட்டு 80 கோடி வரைக்கும் தான் சம்பாரிச்சிருக்கு. ஆனா 3வது நாளே சக்சஸ் மீட் நடத்தியாச்சு. ஆனா உலகத்திலேயே 3வது நாள் சக்சஸ் மீட் வச்சு அந்த சக்சஸ் மீட்ல அழுது புலம்புனதை வந்துட்டு இதுதான் நாம முதல்ல பாக்குறோம். எங்க படத்தை ஓட விடல, எங்க படத்தை வந்துட்டு ரவுடிக வந்துட்டு தடை பண்றாங்க, குண்டாஸ் வந்து தடை. அந்த ஆள் படமே வர முடியாம ஏகப்பட்ட பஞ்சாயத்துல இருக்குது. இல்ல உங்க படத்தை வேற வர விடாம ஒரு தடுத்து. இந்த விஜய் ரசிகர்கள் வந்துட்டு ரவுடிஸ், வர்ஸ்ட் ஃபெலோஸ், மோசமான ஆளு. அவனுங்களால தான் இங்க இந்த படமே ஓடல. எந்த படம்? பராசக்தி படம். விட்டுருந்தா அப்படியே கிளுகிளுன்னு ஆயிருக்கும் அந்த படம்.